திரிங்கிறது இப்ப மேட்டரே கிடையாது. அதே மாதிரியே இப்ப அடுத்தவளை ஏன் நீங்க நேரம் வந்து ஆள்கிட்ட வந்து நீங்க நேரடியா சூழ்நிலை அதை கேட்டுக்கலாம்ல, ஏன் கடிதம் போடணும் அப்படின்னு கேட்டா, இந்த பஸ்ல போன மேட்டருக்கு அப்புறமா அந்த நேரத்துல வந்து உடனே வந்து யுஏக்கு தான் வர்றாரு. வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜமாத் ஒரு முடிவு எடுத்துருச்சு, நீக்கி வச்சாச்சு, எதுக்குமே பயன்படுத்துறதுங்கிற நிலைப்பாடுல ஜமாத் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இருக்கும்போது நாம வந்து எதுக்குமே பயன்படுத்தலன்னு முடிவு பண்ணிட்டோம். பயன்படுத்தலன்னு முடிவு பண்ணது மட்டும் இல்ல, அபுதாபிக்கு துபாயில தங்கி இருக்கிறவரை, நான் இருக்கிற ஊர் அபுதாபிக்கு அழைக்கிறோம். அபுதாபிக்கு அழைச்ச உடனே அங்கே ஒரு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யணும். அதை முடிச்சுட்டு உடனே பேசுறாங்க. ஜமாத் விஷயமா பேசவே இல்லை, திருப்பி அனுப்பி விட்டோம். அப்ப போய் மற்ற பிற சகோதரர்களிடம் என்ன சொன்னீங்க நீங்க? அபுதாபியில என்ன அவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க சொன்னீங்களா இல்லையா? அபுதாபியில என்ன அவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க. அப்ப அன்னைக்கு கண்ணியமா தெரிஞ்சு நீ குறையா போச்சோ? அப்ப அதுக்கு பேர் வந்துகிட்டு இப்ப போன கேட்கல என்கிறதுக்கான என்ன கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு வருது? அவருக்கு யாரோ இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கருத்துக்கு இந்த பாயிண்ட் வருது? அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்கிற கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் போன இடத்துல என்ன கேட்கவே இல்லை. அப்போலாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது, பேப்பர்ல எல்லாம் போட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு உண்மையில தெரியாம இருக்கு, நிர்வாகம் இருக்கிற ஆளுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப தெரியாமையா கேட்காம இருந்தோம்? தெரிஞ்சும் கேட்காம இருந்தோம். ஏன் கேட்காம இருந்தோம்? நிர்வாகத்துல பேசிட்டாங்க, ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம், அப்ப ஏன் மறுபடியும் கிளப்புறீங்க? புது பிரச்சனை வந்திருக்கு, அது கிளப்புறோம். புது பிரச்சனை வந்ததுனால பழைய மேற்றுகளை எல்லாம் சொல்லி இந்த 2004 இருந்து இப்ப வரைக்கும் உங்களால் இந்த ஜமாத் செஞ்சிருக்க வரக்கூடிய பின்னடைவுகளையும், உங்களால வரக்கூடிய கேள்விகளையும், உங்களை சுத்தி சுத்தியே வரக்கூடிய பிரச்சனைகளையும் பாருங்க. இப்ப கூட உங்களுக்கு இந்த கேட்டுட்டு போனவொன்னா அந்த கடிதம் கிடைச்சா நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க. இப்ப இந்த விளக்கங்களுக்கு பின்னால் அந்த உணர்வுல இருந்த அந்த கடிதம் கிடைத்தால் ஒரு முறை இந்த விளக்கங்களுக்கு பின்னால் நீங்க அந்த கடிதத்தை போய் வாசிச்சு பாருங்க. அதுலயும் என்ன சொல்றேன், நான் தெளிவா எழுதுறேன். என்ன எழுதுறேன்டா, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க இன்னும் மறுத்துக்கிட்டு இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா மக்கள் மன்றத்திலே நிரூபிக்க நம்ம அப்பவே செயற்குழுவும் கேட்கல, அப்பவே ஹால் மீட்டிங் வேணும்னு கேட்கல, உள்ளுக்குள்ளே செலக்ட் பண்ணப்பட்ட இடம் வேணும்னு கேட்கல, மக்கள் மன்றத்தில் நிரூபிக்க தயாரா இருக்குன்னு சொன்னமே ஒழிய வேற எது கேட்கல. மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கா என்ன? மக்கள் மன்றம் இல்லாத ஒரு சின்ன இடத்துல நிர்வாகத்தில் ஏற்கனவே எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள். இந்த கடைசியா வந்த அந்த விசாரணை அப்ப விசாரணைங்கிற நிலையில இருக்கு. இப்படி இந்த பாலியல் புகார்களா ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, இதனுடைய நிலை இதுங்க. இப்பவும் சொல்றோம், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறுக்க தயார் என்றால் ஜமாத்திட்ட சரியான முறையில நான் எதுக்கு எழுதினேன், இன்னும் தெளிவா கடிதங்கள் ஏன் எழுதினேன், எப்படி எழுத வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது, கடிதம் எழுதுவதற்கான அவசியம் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் உங்களை எல்லாத்தையும் நான் சொல்லி காட்டுவேன். எல்லாத்தையும் அது இல்ல மேட்டுங்கிறதுனால கடைசியா வைக்கிறோம். மேட்ரு என்ன? குற்றம் சாட்டி இருக்கிறோம், அது உண்மையா பொய்யா, இதே மேட்ரு. இதுக்கு நீங்க நேரம் வந்துட்டீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தேவையில்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப இந்த அடிப்படையில நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்துரு, ஆட்கள்லாம் இப்ப வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க, எடுத்துக்கொண்ட கொண்டு வந்து தருவாங்க, நீங்க பாப்பீங்க. பார்த்துட்டு உடனே நீங்க ஒத்துக்கிறீங்க. எந்த ஒரு பெரிய இடத்துல திருப்பி நீங்க என்ன சொல்லக்கூடாது, உங்க புறத்தில் இருந்து வரக்கூடிய பதில் மக்கள் மன்றத்தில் விசாரிக்க வேண்டும், அப்பதான் உண்மை ஒப்புவிக்கப்படும். இப்போ நான் சொல்ற தயார் தயார். ஆனா எழுதி எழுதி எழுதிட்டு வா, எழுதிக்கிட்டு வா. எப்படி தெரியுமா? எப்படி எழுதிக்கிட்டு வா. பிஜே இல்ல, யாரோட வேணாலும் வாதம் பண்ணுவோம். நீங்க முதல்ல என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் வாபஸ் வாங்கன்னு சொல்லுங்க. ஹாமீம் அவர்கள் வந்தாலும் சரி, யாரு வேண்டாலும் வரட்டும், முதல்ல என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு திரும்ப பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை சந்திக்க தயார். எப்ப நான் சில நிபந்தனை வைக்கிறேன், உணர்வுல போட்டீங்கல்ல, உணர்வுல போடுங்க. என்ன போடுங்க? தவறாக தீர்ப்பளித்து விட்டோம், தவறு போடுங்க. அதே போல அவர்களோடு சேர்ந்த அந்த 3 நிர்வாகிகளையும் நீக்கியது, ரிசைன் பண்ண 3 நிர்வாகிகள் நீக்கியது தவறு போடுங்க. அபுபக்கர் தொண்டியப்பா, அவர் பாவம் ஹஜ்ஜில இருக்கிறாரு, அவரே ஹஜ்ஜில இருந்து வர்றதுக்குள்ளே நீக்கி இருக்கீங்கல்ல, தவறுன்னு சொல்லி போடுங்க. முனீர் அவர்கள் நீக்கப்பட்டது தவறு சொல்லி போடுங்க. சித்திக் நீக்கப்பட்டது தவறு என்று சொல்லி போடுங்க. நீங்க போட்டுங்க. வின் டிவியில நான் சொல்வது, என்னை பற்றி நீக்குவது சொல்வது வின் டிவியில ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. வின் டிவியில போடுங்க.
நீக்கிறது தப்புன்னு சொல்லி போடுங்க. உங்க நெட்ல எல்லாம் நீக்கிறது தப்புன்னு சொல்லி போடுங்க. போட்டுட்டு ஹாமிமை கூப்பிடுங்க. என்ன வந்து உணர்வுல போட்டியா, டிவியில போட்டியா, தமிழ்ச்சேரி தெருவில் இப்படி ஒரு கூட்டம் போட்டியா, இதுல எல்லாம் என்ன வந்து பழி சுமத்தினீங்களா, என்ன பத்தி நாரடிச்சிட்டீங்களா, அங்க எல்லாம் மறுபடியும் கூட்டம் போட்டு இல்லைன்னு சொல்லணும். அப்பதான் நான் விவாதத்துக்கு வருவேன். இப்படி சொல்லக்கூடாது. இதை நிரூபிக்கிறதுக்கு இப்ப இது எப்படி நேட்டியண்டா, சுன்னத்து வல் ஜமாத்து அந்த அடிப்படையில் உள்ளவங்கள்ட்ட தர்கா வழிபாடு வந்து சிறுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தர்கா வழிபாடு சிறுக்கா அப்படின்னு சொன்னா அவங்க சிறுக்கு இல்ல அப்படின்னு இப்ப சில குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி உளறிட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் விவாதத்துக்கு வருவாங்க. இப்ப நம்ம போய் கூப்பிடுறோம் சிறுக்கு நாங்க நிரூபிக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீ வந்து 25 வருஷமா தௌஹீத் மேடைன்னு போட்டு தர்கா வழிபாடு சிறுக்கு சிறுக்குன்னு பிரச்சாரம் பண்ணிட்டீல, நீ மறுபடியும் திருப்பி எல்லா இடத்துலயும் சிறுக்கு இல்லைன்னு பேசி முடி அப்புறமா விவாதத்துக்கு வர்றோம்டா. இது வந்து ஒரு அறிவா இருக்கா? இது சிந்தனைக்கு புறப்படுதா? இதா பேச்சு? பஞ்சாயத்து அதுதானே, அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வாதம்? என்னங்க இது பேச்சு? அப்படி பேசக்கூடாது. திருப்பி வந்து மறுபடியும் தம்பிச்சிருந்தல ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் சொன்ன விஷயங்களை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் வாபஸ் வாங்கினோம்னு விவாதத்துக்கு வரணும் பேசக்கூடாது. மறுபடியும் டிவியில விளம்பரம் பண்ணனு. ஏன்டா இப்ப அந்த டிவி எங்கள்கிட்டயும் இல்ல, நாங்க விளம்பரம் பண்ணது நீங்க தான் பண்ணிக்கிறோம் பண்றதுண்டா, பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப பண்ணனு மறுபடியும் உணர்வுல போடணும் இப்படிங்கிற இந்த பேச்சு பேசக்கூடாது. அப்ப இதுக்கு உட்பட்டு நீங்க இதுக்கு வரணும். இன்னும் வந்து அடுத்தாப்புல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு பொருளாதார சம்பந்தமான குற்றச்சாட்டுகள். பொருளாதார சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்ல டிவியில பங்கா, ஏன்னா அது வெளிநாட்டை மையப்படுத்திய பெரிய குற்றச்சாட்டு தான். அதுல உள்நாட்டுல ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா முதலீட்டாளர்கள் வெளிநாட்டுல தான் இருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா 27 லட்சம் ரூபாய் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஜமாத் வட்டாரத்தில் நான் வசூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 27 லட்சம். இப்ப மத்த எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்க, அவங்க அதுல பணக்காரங்களா இருக்கக்கூடியவங்கள்ட்ட வாங்கினேன் அப்படிங்கிறது அவங்களுடையது. இப்ப இதை பிரிச்சு கொடுக்கையில ஒரு கணக்கு சொல்றாங்க. முதல்ல நீங்க இந்த 5 சீரியல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, திருப்பி திருப்பி 2 மடங்கு தான், அதாவது 1 கொடுத்தோம் இன்னும் 1 சேர்த்து 2 மடங்கு தான் தந்தார். 1 கூட்டம் இன்னும் 1 சேர்த்து 2 மடங்கு தான் கையில தந்தார். இப்படியே 2 மடங்கு தான் தந்தார், 2 மடங்கு தான் தந்தார் இப்படின்னு திருப்பி திருப்பி வாக்குமூலம் கொடுப்பாங்க. ஆனா அவங்களே விளக்கம் சொல்ற பேர் வழின்னு 2 கூட்டம் போட்டாங்க. சேப்பாக்கத்துல 1, மதுரையில 1. அந்த சீரியை வாங்கி பாருங்க. நீங்க பார்க்கணும், இந்த மாதிரி பொய் சொல்றவங்க ஒரே மாதிரி பொய்ய எல்லா இடத்துலயும் பேச இயலாதுங்க. இது ஒரு அளவுகோல் பொய்ங்கிறதுக்கு. பொய்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பொய் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து பேச முடியாது, எங்கேயாவது மாறி போகும். இது எல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. உண்மை பேசுறவங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுவான். அப்ப அங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 மடங்கு தான் தந்தாரு. அதுல சிலர் சாட்சி வேற 3 மடங்கு தான் தந்தா கொடுத்தாராம். நாங்களும் போய் கேட்டோம். ஆனா எப்படி 3 மடங்கு கொடுத்தாராம் சொன்னா, 2 கோடியே 18 லட்சம் ரூபாய முதலீடா வாங்கி 1 கோடியே 61 லட்சம் ரூபாயத்தான் போட்டாராம். இந்த 1 கோடியே 61 லட்சம் ரூபாய்க்கு 3 மடங்கு கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 1 கோடியே 61 லட்சத்துக்கு இன்னொரு 2 பங்கு சேர்த்து மொத்தம் 3 பங்கா திருப்பி கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? அவங்க சொல்ற கணக்குப்படியே, அவங்க கணக்கு நம்ம கணக்கு இல்ல, அவங்க வாயால் சொல்ற கணக்கு சீரி இருக்கு. 4 கோடியே 83 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கா? இப்ப எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? 2 கோடியே 18 லட்சத்துக்கு 4 கோடியே 36 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. இப்ப 4 கோடியே 36 லட்சம் ரூபாயில 4 கோடியே 83 லட்சத்தை கழிச்சு 47 லட்சம் இருக்கு. இப்ப போடாத ஒரு 57 லட்சம் ரூபாய் இருக்கா? போடலையே. அது லேட்டா வந்ததுனால நான் முதலீடு செய்யல. அந்த மேட்டர் பழைய மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க. பழைய மேட்ரு இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. அதுல சீரிய பாருங்க, நீங்க மதுரையில பேசுனத பழசு ரொம்ப பழசு, அதெல்லாம் இப்ப கிளப்புறாங்கிறாங்க. பழைய மேட்ரு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி பழைய மேட்ரு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அவர் அதனுடைய இயக்குனர் தலைவர், அந்த அதனுடைய ஓனரு போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலதான் அவருடைய டி நகர் வீட்டை ஒன்னு அடமானம் வச்சோ வித்தோ 1.5 கோடி ரூபாய் தந்தாரு, நான் செட்டில் பண்றேங்கிறாங்க. அப்புறம் எப்படி பழைய விஷயம்? இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் எனக்கு தெரியும் யுஏஇல பணம் போட்ட ஆட்களுக்கு காசு கொடுத்தாங்க. எப்படி பழைய விஷயம்? அது எப்படி பழைய விஷயமா? இப்போ உள்ள விஷயமா இல்லையா? இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வர ஜமாத் பின்னணியில இன்னும் காசு தரல கேட்டுக்கிட்டு இருந்த ஆளுக்கு இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. அந்த விஷயம் தெரியுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து வாங்கியிருக்கிறீங்க. அப்ப 57 லட்சம் போடாம இருந்தது இருக்கு, 47 லட்சம் கூடுதலா கிடைச்சது இருக்கு, 1 கோடியே 4 லட்சம் ரூபாய் ஆச்சு. இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு ஜமாத்துல உள்ள எல்லாரும் விசாரிச்சதுல அந்த நிறுவனத்தார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த ராத்திரி 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறமே, வந்துச்சுக்கிட்டு இருந்துச்சு நிகழ்ச்சி டிவியில வந்துகிட்டு இருந்துச்சு 1 மணி நேரம் நிகழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சிக்கான காசை தரவே இல்லை. அப்ப 24 மணி நேரத்துல 23 மணி நேரத்துக்கான பணம் தான் அவங்களுக்கு டிவியில உள்ளதுக்கு மத்தது கிடைக்கும். இவர் கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டாருன்னா இவர் அக்கௌண்ட்ல தானே சேரும். மாசம் 3 லட்சம் ரூபாய் எனக்கு குறைஞ்ச கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் ஆச்சு. அந்த 36 லட்சத்தையும் கூட்டணும். அப்ப 1 4 36 லட்சம், 1,40,00,000 ரூபாய் கூடுதலா வாங்கிருக்கீங்களா இல்லையா? நீங்களே சொல்ற கணக்கு. நம்ம வேற வெளி ஆதாரம்ல சிவியை நீங்க எடுத்து பாருங்க. ஆதாரம் தாங்க ஆதாரம் தாங்க ஆதாரம் தாங்க ஆதாரம் தாங்க ஆதாரம் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்கள் இவங்க சும்மா வெறும் குற்றச்சாட்டு சாட்டுறாங்களோன்னு நினைச்சுக்குவாங்கிறதுக்காக இப்படி பேசுறாங்களா ஒழிய ஆதாரங்களை அவர்களே வைக்கிறாங்க விளக்கம் சொல்றோங்கிற பேர்ல. இது அவங்க சொன்ன கணக்குல இருந்து நான் சொல்றது, நம்ம சொல்ற கணக்கு இல்ல. அப்ப இதுல வந்து கிடைச்சிருக்கா இல்லையா? இப்ப கிடைச்சும் இருக்கு. நம்ம அதுல இதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன இப்ப ஹராமான அதுல போய் நீங்க பங்காளி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனுடைய ஓனரு நம்ம நிகழ்ச்சியை நிப்பாட்டினதுக்கு நம்ம எல்லாம் போன் பண்ணி கேட்டதுக்கு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னா, நீங்க ஹராமான தொழில் உணர்வுல எழுதிட்டீங்க, அதனாலதான் நிறுத்தணும் சொன்னாரு. ஹராமான தொழில் உணர்வுல நீங்க எழுதிவிட்டிய உலகம் பூரா போயிருச்சு, அதனாலதான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது இல்ல மேட்ரு. அதுல வந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறுத்தக்கூடிய அளவிற்கு உடனே நினைச்ச உடனே நம்மளை பத்தி போடுறாங்க, நம்மளை பத்தி சில பேசுறாங்கன்னு நிறுத்தக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு இருக்கு. அங்க வந்து நீங்க ஓனரா அங்க ஒரு முக்கியமான ஆளா இருக்கிற காரணத்தினால அதையும் மாத்தி மாத்தி பேசுறிய. என்ன மாத்தி பேசுறிய? ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஒரு முறை அதுல நான் பார்ட்னரே கிடையாதுன்னு சொல்றிய, ஒரு முறை ரிசைன் லெட்டர் கொடுத்திருக்கிறத சொல்றிய. இத பத்தி தெளிவான செய்தி நம்ம மூடி மறைக்கலாம் வேண்டியது இல்ல. நக்கீரன் பத்திரிகையில தெளிவா வெளியே வந்திருக்கு. அவங்க 2 தாராரும் கொடுத்த வாக்குமூலங்களை எவ்வளவு காசு வாங்கினாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, 3 மடங்கு கொடுத்துட்டு அறுதிட்டு சொல்றாரு. 3 மடங்குங்கிறது வந்து நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஏறத்தால மிச்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. மக்கள் கொடுத்தீங்களா? மக்கள் பணமா இல்லையா? சரி, நீங்க வாங்கின அந்த சொந்த பந்தத்தில் உள்ள அந்த நெருக்கமானவங்களுக்கு வந்துகிட்டு அவங்களுடைய கோடிக்கணக்கில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்க கொடுக்கிற கூடுதல் தேவைப்பட்டாலும் பட்டாட்டாலும் நீங்க சொல்ற உங்க பாசையில பாமரன், அப்பாவி, ஏழை, ஜமாத் சகோதரன் இருந்து 27 லட்சம் வாங்கினு இருக்குல்ல, அவங்களுக்காக இன்னொரு 27 லட்சத்தை சேர்த்து கொடுக்க கூடாது. 1.5 கோடி இல்லங்க, ஒரு 27 லட்சத்தை கொடுக்க கூடாது. இன்னொன்னு 1 மடங்கா சேர்த்து அவனாவது போயிட்டு போறான்ட்டு. இப்ப இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கிறாங்க? மறுக்க முடியுமா? இத இப்ப நீங்க இப்ப மறுக்க தயார்னு சொன்னா அடுத்தாப்புல என்ன தயாரு? பொய்ங்கிறது தெளிவா போயிருங்கிறது தயார். ஏண்டா நீங்க சொன்ன கணக்கு தான் இது. இப்ப இனி அடுத்தாப்புல இதுக்கு நீங்க என்ன தப்சீர் வியாக்கியானம் யோசிக்க முடியும்னு தெரியாது. தப்சீர் வியாக்கியானம் யோசிக்க யோசிக்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க, மாட்டிக்கிறதான் செய்தியில ஒரிய தப்பிக்கவே முடியாது. எப்பவும் இப்படி தப்பிக்கிறதுக்கு பொய் யோசிக்கிறவன் கூட கூட தான் மாட்டிக்கிறவன். எந்த ஒரு கட்டத்தில் ஆமா இதான் உண்மைதான் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மானமும் காக்கப்படும், மற்ற பாக்குறவங்களுக்கு கண்ணியமாவும் தெரியும். இப்படி மறைக்கிறதுக்கு புதுசு புதுசா விஷயம் தேடுற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைதான் ஏற்படும்ங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கிறேன். இப்ப இந்த இது வந்து அடுத்த குற்றச்சாட்டு. அடுத்தாப்புல இப்ப குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மறுபடியும் இப்ப கடைசியா ரீசெண்டா ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேக்கு அவருக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி ஆக்குறதுக்கான முயற்சி நடக்குதுங்க. இப்ப நீங்க அதுக்கு என்ன அவங்க சொல்ல வர்ற குற்றச்சாட்டு என்ன? நீங்க குரான் போடுறீங்க, அதை 240 ரூபாய்க்கு விநியோகம் பண்றீங்க, ஜான் ட்ரெஸ்ல ஓடுறாங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதுல போடுறாங்க. குர்ஆன்ங்கிறது இதுக்கு எதுக்கு கவுண்டரு? சீடி நீங்க 50 ரூபாய்க்கு வித்தீங்கன்னு சொன்னது கவுண்டரு, சீடி 50 ரூபாய்க்கு கொடுத்தீங்கிறதுக்கு இது ஆதாரமா வைக்கிறாங்க. இதா விஷயம். அவர் குர்ஆன் வந்து 240 ரூபாய்க்கு விற்கப்பட்டது என்று சொன்னால் நீங்க இப்ப பாருங்க, இப்ப அந்த தரத்துல ஏறத்தாழ அதே தரத்துல ரஹ்மத் ட்ரஸ்ட்ல இருந்து திருமதி போட்டிருக்காங்க. அந்த நூல் ஏறத்தாழ அதே மாதிரி இருக்கு, 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனுடைய ஓனர்கள் முதலாளிகள் எல்லாம் கோடீஸ்வர ஆளுக்கு, பெரிய பணக்காரங்க, வித்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கமர்ஷியலாவா இது போச்சு? அவர் என்ன கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு? இது ஒரு விளக்கத்துக்கு நம்ம சொன்னாலும் இது இல்ல மேட்ரு. வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை நீங்க மறுக்கணும் இருக்கு. இந்த பிஜேக்கு உங்களுக்கு உள்ள விஷயங்கள் மாதிரி அடுத்தாப்புல இவர் வந்துகிட்டு நல்லா கத்தி கத்தி பேசி மக்கள்கிட்ட எல்லாம் தக்பீர் வாங்குவாரு. ஏண்டா அது பிடிக்காம ஒரு பேச்சுக்கு இப்ப போனோம் வெளியேற்றி போனோம்டாலும் இப்ப தக்பீர் எல்லாம் தாண்டி விசில கைதட்டெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது பெரிய விஷயம். அது இப்ப தக்பீர் வாங்குவாருங்கிற காரணத்தினாலதான் அவர் ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணி அடிச்சு வெளியே தள்ளி விட்டாரு. இப்படின்னு வந்து அடுத்த ஒரு விஷயம் இதெல்லாம் செஞ்சு பாவரை வெளியே தள்ளி விட்டாரு அப்படின்னு. இப்ப இதா மேட்ரு.
அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை மாதிரி ஏன் கொண்டு போறீங்க? உங்க மேல ஜமாத்து சில குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு வைத்து ஜமாத்து நீக்கி இருக்கிறது. இதுதான் மேட்ரு. இப்ப நீக்கின மேட்ரு அநியாயம், என் மேல ஒண்ணும் இல்ல, ஆதாரம் இல்ல, இப்படி நீங்க புலம்புனீங்க அப்படின்னு சொன்னா இதை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டோம். இங்க இருக்கக்கூடிய இந்த வந்திருக்கிற ஆட்கள்ல 3 வகையினரா இருக்கலாம். எப்படி? ஒண்ணு, முழுக்க முழுக்க அவர் அநீதி இழைக்கப்பட்டாருங்கிற சிந்தனை உள்ள ஆட்களா இருக்கலாம். அல்லாஹ் ஒருவேளை அவங்களுக்கு இன்னைக்கு விளக்கத்தை கூட கொடுத்திருக்கலாம். இன்னொரு வகையினர் முழுக்க முழுக்க ஜமாத்து நிலைப்பாடு சரிதான் நினைக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் நடுநிலையில அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கலாம். நீங்களாவது போய் கூட்டிட்டு வாங்க. கூப்பிட்டு வரலைன்னு சொன்னா நீங்க விளங்கிருங்க. என்ன விளங்கன்னு? ஒண்ணும் இல்லாதனாலதான் இந்த குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எது சரியா இருந்திருக்கு? நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பேசாம அமைதியாக போய் அவங்க வாட்டுக்கு பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல மக்களுடைய மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குமே ஒழிய இப்படி இறங்குற காரணத்தினால இன்னும் பாருங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க எப்படிப்பட்ட இழிவுகளை எல்லாம் சந்திக்க இருக்கிறாங்கிறதுனால. ஏண்டா உண்மையை மறைக்கிறதுக்கு, உண்மைக்கு புறம்பா பேசுறதுக்கு, நிரூபிக்கப்பட்ட எல்லாத்தையும் பொய்ன்னு நிரூபிப்பதற்கான களமிறங்கினவங்க எல்லாம் கடைசியில எப்படி போயிருக்காங்கிறத வரலாறு நெடுதலுக்கு நீங்க பார்க்கலாம். அந்த காரியத்துல அவங்க இறங்கி இருக்காங்க. அப்ப பிஜேய அந்த கடிதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவரையும் குறை சொல்லி எழுதியிருக்கிற இந்த கடிதத்துல ஏன் நிலைப்பாட்டுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்க. என்ன இந்த நிர்வாகத்துல நாம விசாரணை விஷயங்கள்லாம் அப்படி வெளியே இருந்து வரும்போது, தெளிய வரும்போது, மக்கள்கிட்ட பரவும் போது, என்ற வெளிநாட்டு நிலையை நீங்க வேற மாதிரி நினைச்சு பார்க்கணும். வெளிநாட்டுல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் இருக்கிறான், நெல்லை மாவட்டத்துக்காரன் இருக்கிறான், தூத்துக்குடி மாவட்டத்துக்காரன் இருக்கிறான். அந்த மாவட்டத்தில் ஒண்ணு நடந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் நேரம் என்ன செய்வான் கேட்டா நம்மளதான் முடிப்பான். நீ எல்லாம் ஒரு நிர்வாகி, நீ எல்லாம் இது பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கடுமையான கேள்விகளையும் கடுமையான விஷயங்களையும் அவங்க நம்ம மேல வீசுவாங்க, கேட்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில கேட்கப்பட்ட விஷயம். இன்னொரு விஷயத்தை நீங்க வழங்கிக்கிறேன்னு, இது பிஜேக்கும் பாக்கறதுக்கு உள்ள விஷயம் மாதிரி கொண்டு போற, அதுவும் கூட முழுக்க முழுக்க இருட்டடிப்பு செய்யக்கூடிய பொய்யான இந்த பிரச்சனைக்கு இதுக்கு சற்றும் தொடர்பே இல்லாத விஷயம். அதுல அவரையும் நாம் குற்றம் சாட்டி எழுதி இருக்கிறோம். உங்களை இத்தனை முறை பிஜேடியும் நாங்க இந்த குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கிறோம். என்னவோ தெரியல உங்க விஷயத்துல அவர் அதை கேட்கறதுக்கு திராணியற்ற ஆளா இருக்காருன்னா எழுதியிருக்கோம். நம்ம எழுதியிருக்க அவர் மேல திருப்பி போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியும் அவர் ஒண்ணும் செய்யல, இந்த திருப்பி போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல போட்டுட்டா இதுக்கு முன்னாலே எல்லாம் போன ஆளுக்கெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, வெளியே போய் கொஞ்ச நாளைக்கு இப்படி மக்களை ஏமாத்த போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அதை அவரே தெளிவா சொல்றாரு. ஏன் நிக்கிறோம் இந்த ஜமாத்துல? தௌஹீத் இருக்குது, இதை விட்டா இறங்கி போட முடியாது. இதுல இருந்து நம்ம போட நாசமா போயிடும். ஏற்கனவே கருத்துல பயிற்சி எப்படி பயிற்சி செஞ்சுக்கிறேன்? இந்த ஜமாத்துல இருந்து எவனெல்லாம் போனானோ, நான் வெளியில பாக்குறேன், எவனெல்லாம் போனானோ அவனை எந்த நிலைக்கு ஆயிருக்கிறான்? ஒண்ணு, தௌஹீதை எதிர்த்து பேசக்கூடிய நிலைக்கு ஆராயிருப்பான். 2வது எப்படி போயிருப்பான்? அவன் தற்கொலையா போயிருப்பான். தற்கொலை என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு முழு மோசத்துக்கு உதாரணமா ஒரு கெட்டவனுக்கு உதாரணம் அவனை காட்டலாம். அப்படி போயிருவோம். நானே விலகி போனாலும் இந்த நிலைக்கு தான் நான் போவேங்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையுடைய என்னுடைய குறைந்தபட்ச வாழ்க்கை நான் பாடம் அனுபவிச்சு அண்ணன் கருத்தை கூட பயிர் செஞ்சிருக்கிறேன். இந்த ஜமாத்தை விட்டுட்டு யாரெல்லாம் வெளியே போனாங்களோ அவங்க கட்சியில இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு அவெல்லாம் தற்கொலை ஆகி போயிட்டாங்க. அதுக்கான ஆதாரங்களையும் தெளிவா கொண்டு 1.5 மாசத்துக்குள்ள ஆகி போயிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க? இப்ப லேட்டஸ்டா பரப்பிக்கிட்டு இருக்கிற மெசேஜ், இவர் 4 சாட்சிகளை கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னா 4 சாட்சிகளை கொண்டு வந்தா மெசேஜ், நாங்க வாக்கரை கல்லெறிஞ்சு கொள்ள தயார், நீங்க அவர் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா ஆமீன 80 கசேரி அடிக்க தயாரா? முதல்ல இதுவே ஒரு கூமுட்டத்தனமான வாதம். இது அவரும் செய்ய முடியாது, நம்மளும் செய்ய முடியாது. ஏன்டா இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா தான் செய்ய முடியுது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். நீங்க சொல்றது ஆட்சியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதுதான் பிரச்சனை. இந்த கடிதத்தை முழுசா நீங்க வாட்சி பாருங்க. இது திசை திருப்புற மேட்டு முழுசா நீங்க கடிதத்தை வாட்சி பாருங்க. உபச்சாரம் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்காதுல. தனியா ஏன் போய் சந்திச்சிய, தனியா ஏன் இருந்தியா, அதுக்கு மேல என்ன நினைச்சுங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். அது அவனை பயந்துக்கிறீங்க, அது எங்க மேட்டர் இல்ல. தனியா ஏன் இருந்தியா, அதுக்கு மேல என்ன நினைச்சுங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். அது அவனை பயந்துக்கிறீங்க, அது எங்க மேட்டர் இல்ல. இப்ப நான் கண்டுபிடிச்சு ஒண்ணும் செய்ய இயலாது, அதான் மேட்ரு. அதை நான் தெளிவாக எழுதுறேன். தலைமையில விசாரணை பண்ணிட்டு விசாரணை எல்லாம் கோர்னதுக்கு அப்புறம் அதை நான் கோர்வையா சொல்றேன் பின்னால. இப்ப மேட்ரு இது இல்ல. மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல என்ன சொல்றோம்? அதுல இந்த மாதிரி நீங்க பஸ்ல சேர்ந்து போனீங்க அப்படின்னு சொல்றோம். பஸ்ல சேர்ந்து போனதை சொல்றதுக்கு 4 சாட்சி வேணும் அப்படிங்கிறது இருக்கா? இப்ப வச்சிருக்கக்கூடிய கேள்வி நான் என்ன கேட்கிறேன்,
நீங்க பஸ்ல போனது உண்மையா பொய்யா? இதுக்கு எதுக்கு 4 சாட்சி? உண்மைன்னு சொல்லுங்க, பொய்யும் சொல்லுங்க. இப்பவும் அதை திருப்பி நிரூபிக்கணும்னா 4 சாட்சி வேணுமா? மறுபடியும் ஏற்கனவே ஏத்துக்கிட்டு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட விஷயத்துக்கு சாட்சி மறுபடியும் வேணுமா? சொன்ன விஷயத்துக்கான பதில்களை மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்துங்க. அதை மறுப்புறது, அதை எல்லாத்தையும் இனிமே இல்லைன்னு சொன்னா தான் மறுபடியும் சொல்றது, இந்த வேலை வச்சுக்கிறாதீங்க. உங்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான்னா பகிரங்கமா இந்த மாதிரியான ஒரு இடத்தில் சந்திப்பதற்கு, அல்லது நீங்க விரும்பினா அது நம்ம இப்படித்தான் ஒரு இடத்துல சந்திப்பாங்களாம், உள்ளரங்குகள் எல்லாம் வரமாட்டாங்களாங்கிற மாதிரி எங்க உண்டால். ஆனா 2 ஜமாத்துக்குள்ள விஷயம், இப்ப 2 ஜமாத் நான் கட்டாயமா வருவேன். நான் சொல்லக்கூடிய நழுவி ஓடுகிறார், அவங்க உடனே அவரை சாட்சியாக கொண்டுக்கிற வேண்டாமா? பிஜே நீதிபதியாக இருக்க வேண்டியவர் ஆமீனுக்கு வக்கீலா மாறி போயிட்டார். எங்க மாறி போனாரு? அவரே சொல்றாரு, அந்த 5 சீடியில எனக்கு பழகின நான் திணறிக்கிட்டு இருக்கிறேன். எங்க வக்கீலா மாறினாரு? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப முக்கியமா இவங்க வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இது இல்ல. இப்ப மேட்ரு நீங்க வெளியா தெளிவா விளங்கிட்டீங்க. இப்ப வச்சிருக்கிறோம் நம்ம குற்றச்சாட்டு, இதை மறுக்கிறீங்களா இதை ஏத்துக்கிறீங்களா இப்படிங்கிறத பிரச்சனை. இதுக்கு பதில் சொல்ல தெரியாம தான் இவருக்கு கடிதம் இவர் எழுதல, யாரா எழுதி கொடுத்திருக்காங்க, இவருக்கு தமிழ் தெரியாது, பிஜேக்கு அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி எல்லாம் திசை திருப்ப முயற்சி பண்ணுவது அதற்கு நேரடி பதில் இல்லாத காரணத்தினால் மக்களை திசை திருப்புவதற்காக நியாயம் கேட்கிறோங்கிற பேர்ல மக்களுடைய அனுதாபங்களை தேடிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபடுறாங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இந்த கடிதத்தை எழுதின அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது கடந்த 2008 வருஷம் ஜூன் மாச வாக்குல இந்தியாவில இருந்து எனக்கு ஒரு பெண் போன் பண்றாங்க. போன் பண்ணி இவர் சம்பந்தமான ஒரு புகாரை சொல்றாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், நீங்க ஏமா இதை என்கிட்ட சொல்றீங்க? இது மாநில தலைமை இருக்கு, அங்க நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியது என்னமா இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, ஒன்னும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு சகோதரர் உங்களுடைய போன் நம்பர் தந்தாரு, உங்கள்ட்ட பேச சொல்லி சொன்னாரு, நீங்க மாநில தலைமையில பேசுவீங்களான்னு சொன்னாரு, நீங்க கொஞ்சம் கேட்டு எனக்கு நீதி வழங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு போன் நாளைக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு, நாளைக்கு பண்ணுங்க, ஆனா நான் அதெல்லாம் பதிவு செய்வேன், நீங்க பேசுற எல்லாத்தையும் பதிவு செய்வேன், கூட ஒரு ஆள் சாட்சி வச்சுக்கிட்டு உங்களுடைய புகாரை கேட்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்ட்டாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, எனக்கு பண்றதுக்கு வசதி இல்ல, நீங்க பண்ணுங்க. நானே போன் பண்ணி அவங்கள்ட்ட என்ன விஷயங்கள் கேட்கிறப்ப அவங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஜும்மா தொழுகைக்கு பிறகு உதவி கேட்டு நம்மளுடைய தலைமை அலுவலகத்துக்கு போனப்ப அவரு என்னிடத்தை தகாத முறையில நடக்க முயற்சி பண்ணாருங்கிற அந்த விஷயத்த பின்னால நீங்க எனக்கு எழுதி தந்துடணும், அப்பதான் நான் ஜமாத்துல கேட்க முடியும் கேட்டு அவங்க கைப்பட எழுதி தந்துட்டாங்க. பதிவும் இருக்கு, பேசின பதிவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க நீங்க ஏமா தனியா இருக்கிற இடத்துல போனீங்க, உங்க தப்பு இல்லையா? ஏன் தப்புன்னு எனக்கும் தண்டனை தாங்க, ஏன் தப்புன்னு எனக்கும் தண்டனை தாங்க போனதற்கு என்றெல்லாம் அவங்க பேசுறாங்க. பேசின உடனே இந்த விஷயத்தை நான் உடனே என்ன செய்யறேன்டா, மாநில தலைமைக்கு இத ஒரு கடிதமாக உடனே எழுதி போன, இந்த மாதிரி நாட்டையெல்லாம் தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற எங்கள்ட்ட எல்லாம் புகார் சொல்ற அளவுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. இது 7/7/2008 இந்த கடிதத்தை நான் எழுதி மாநிலத்துக்கு போடுறேன். எல்லாம் இமெயில் மூலமா தான் அனுப்பப்படுது. என்ன கடிதத்தில் எழுதுறேன்னு சொன்னா, நீங்க அவரையும் விசாரிக்கணும், சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணையும் விசாரிக்கணும், அந்த பெண் ஜமாத்தில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பு வகிப்பவர் மீது அவதூறாக பழி சொன்னால் காவல்துறையிட்ட போய் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். அதையும் நீங்க செய்யணும். இல்லைன்னா அவர் மேல அவர் முக்கிய பொறுப்புல இருக்கிறாள் பார்க்க கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும், அவர் ஜமாத்தை விட்டு நீக்கணும்னா அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புறோம். 2வதாக என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. ஆகஸ்ட் மாசம் வாக்கலைலாம் 2008 செப்டம்பர்ல இருந்துதான் அந்த டிவியில 1 மணி நேர நிகழ்ச்சியை நேரடியாக ஜமாத்து போடுது. ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை அவங்க தான் அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா டெய்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி அவர் நிகழ்ச்சியா வருது, அவர் ப்ரோக்ராமா வருது. ஊர்ல உள்ள ஆட்களும் குழம்பிதான் இருப்பாங்க. ஆனா வெளிநாட்டுல உள்ள இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்ச குமரி மாவட்டத்து ஆளுக்கு, நெல்லை மாவட்டத்து ஆட்கள் எல்லாம் உண்மையிலே சொல்ல போனா டார்ச்சர் பண்ணாங்க. இவ்வளவையும் நான் செஞ்சது ஆமீன் இப்ராஹிம்ங்கிற ஒரு தனிப்பட்ட ஆள் செஞ்சது நீங்க நினைச்சிடக்கூடாது. இது ஒரு முக்கிய விஷயம். இதையெல்லாம் செஞ்சது யுஏஇல் உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக. இதெல்லாம் செஞ்சது ஒரு ஆள் இல்ல. ஒரு ஜமாத்து கடிதம் கீழே யார் பேரை போடுவாங்க? பொறுப்புல இருக்கிற ஆள் பேரை தானே போடுவாங்க. அந்த மாதிரி பொறுப்புல இருக்கிற ஆள் பேரை போட்டிருக்க ஒழிய இதையெல்லாம் செஞ்சது தனிப்பட்ட ஆளுங்கிற கெப்பாசிட்டியில இல்ல. அப்படி ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது. ஜமாத்துக்கு பொறுப்பாளிங்கிற நிலையில இருந்து
அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கடுமையான தூண்டுதல் டார்ச்சரின் பேர்ல செய்யப்பட்ட விஷயம். அது எல்லா நிர்வாகிகளும் அவ்வளவு பேரும் கூண்டோட வந்து எங்க வேணாலும் சாட்சி சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொலைக்காட்சியில கூடுதலாக வர ஆரம்பிச்ச உடனே நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஜமாத்திட்ட சொன்னோம், நீங்க வந்து புது நிர்வாகம் வந்துட்டாங்க, பொதுச் செயலாளர் தான் பேசுறேன் சொல்லி இந்த மாதிரி வந்து மார்க்க ஆதாரமே காட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து இந்த மாதிரி இது ஒரு பேச்சு கூட அவதூறுனே வச்சுக்கிருவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மேல ஒரு பெண் அவதூறாக குற்றம் சுமத்தி அவங்கள சிறையில பிடிச்சு போட்டாங்க. சிறையில பிடிச்சு போட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வந்து வெளியே மன்னர் பின்னால் பெரிய வரலாறு, மன்னர் வந்து அவங்கள வந்து சிறையிலிருந்து விடுவித்து நான் எனக்கு நெருக்கமா வச்சுக்கிறேன் அழைத்த போது பெண்ணு குற்றச்சாட்டி தானே என்ன பிடிச்சி உள்ள போட்டீங்க, அந்த குற்றச்சாட்டு தெளிவாகாத வரை நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஆதாரம்லாம் சொல்லி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறதுனால இது இருக்குன்னு போகலாம், இல்லைன்னு போகலாம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அது வரைக்கும் இந்த பொது நிகழ்ச்சிகள்ல வர்றதை கொஞ்சம் நிறுத்திக்கிற சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மேல மேல ஆகிட்டு இருக்கு, கூடிக்கிட்டே இருக்குது. இப்ப கூடிக்கிட்டு இருக்கிற நிலையில தான் நான் சொன்ன முன்னால அந்த பேச முயற்சி பண்ணோம்ட்டு இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம், பேச பிடிக்க முடியல. அப்ப முதற்கட்டமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நாம அபுதாபியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த யூசுப் அலி, அங்க இருக்கக்கூடிய நம்ம தௌஹீத் ஜமாத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சர்புதீன் பாய், அது மாதிரி முன்னாள் துபாயினுடைய தலைவராக இருந்த ஜமாலுத்தீன், இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு மசூரா பண்றோம். மசூரா பண்ணி அந்த மசூராவின் முடிவுல ஜமாலுத்தீன் வந்து பாக்கருக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுதுவார். என்ன கடிதம் சொன்னா, இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, இதா இருக்கு அந்த கடிதம். அவர் மூலமா கடிதம் எழுதுறாரு. என்ன செய்யறாரு சொன்னா, அவர் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை எழுதி நீங்க ஒரு தீர்வு வரும் வரை கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பதிலும் இல்ல. என்னங்க பதில் சொன்னாராம் அவர்கிட்ட கேட்டதுக்கு, நான் வேற வேற ஆளுக்கு மூலமா அதை எடுத்து கொடுத்தேன், காப்பி போட்டு கொடுத்தாராம், காப்பி போட்டு கொடுத்தாராம், படிச்சு பார்த்துட்டு இவங்க எல்லாம் யாரு என்ன கேட்கறதுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி பேசினாராம் சொல்லல, இவங்க எல்லாம் யாரு என்ன கேட்கறதுக்கு மாதிரி பேசினாராம். இதுதான் எனக்கு கிடைச்ச பதில். அப்ப இது ஒண்ணு வந்துருச்சு. அப்ப ஒரு பக்கத்துல ஜமாஅத்தை நீதி ஏற்றுக்கிறோம், இன்னொரு பக்கத்துல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கையில சில மாவட்டத்துக்காரங்க சென்னைக்கு வட்டாரத்துக்குள்ள இந்த பகுதிக்குள்ள சில கிளைக்காரங்கள்லாம் அவரை பேச எங்களுக்கு அனுப்புங்க, மாநிலத்திலிருந்து எவ்வளவு சொல்றாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஒரு தனிப்பட்ட ஆளுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால விஷயத்தை சொல்லாம அவர் பிஸியா இருக்கிறாரு, அவர் அங்க வேலையா இருக்கிறாரு, இங்க வேலையா இருக்காரு சொல்லி தவிர்க்கிறாங்க. மாநில நிர்வாகிகளுக்கு அப்பவும் சொன்னோம், இப்பவும் சொல்றோம், இனி யாருடைய விஷயத்தையும் நீங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் நம்மளுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திடணும். ஒரு வாய்ப்பு 2 வாய்ப்பு, 2 வாய்ப்பை மீறி யாராவது போனாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போயிருங்க. இந்த லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, ஏன் இவ்வளவு காலமா இப்ப இவ்வளவு இருந்துச்சுன்னா, இவ்வளவு காலமா ஏன் நீங்க ஜமாத்தை வெளியிடாம இருந்தாங்க, அப்பவே வெளியிட்டு இருக்கலாமா, அப்பவே சொல்லிருக்கலாமே, இப்படிலாம் சொல்லிட்டு கேட்கறாங்கல்ல. ஜமாத் என்ன நினைச்சிச்சு, அதே ஆளுக்கு இன்னொன்னு கேட்கறாங்க, 2 முரண்பாடானது. என்ன கேட்கறாங்க, ஏன் ஒரு தனிப்பட்ட ஆளுடைய கௌரவத்தை இப்படியா போட்டு உடைக்கணும் இப்படின்னு கேட்கறாங்க. 2 முறை, அதை செஞ்சா இதை செய்ய இயலாது, இதை செஞ்சா அதை செய்ய இயலாது. இவ்வளவு நாளா ஏன் மூடினிய வெளியே கொண்டு வந்துடணும் சொன்னா, வெளியே கொண்டு வந்திருந்தா கண்ணிய கௌரவம் எல்லாம் பாதுகாக்கப்படாது, கண்ணிய கௌரவத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இவ்வளவு நாளா மூடி இருந்தமே, இப்பவும் அப்படி கேட்கறவங்க இருக்கிறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் ஜமாத்தை பொறுத்தவரை ஒரு தனி நபருடைய கண்ணியம், அதை பாதுகாக்கணும், இந்த செய்திகளை எல்லாம் வெளியில் கொண்டு செல்லவே கூடாது என்பதில் அவங்க தெளிவா இருந்த காரணத்தினால கிளை நிர்வாகிகள் பயானு கேட்கல என்ன சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. அவரு பிஸியா இருக்கிறாரு, அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாருன்னு சொல்லியே தவிர்க்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. இந்த சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உறுதி வந்துச்சுல அவங்களுக்கு, அதைத்தான் அவங்க வீக் பாயிண்டா எடுக்கிறாங்க. சொல்ல மாட்டாங்க, நம்ம என்ன வேஷ வேண்டாலும் போடலாம்ங்கிற முடிவை எப்ப எடுக்கிறாங்கன்னா, இவங்க வந்துகிட்டு நம்ம கண்ணியத்தை காப்பாத்துறதுக்காக சொல்லவே மாட்டாங்கிற அந்த நிலை வரையில அதை ஒரு வீக் பாயிண்டா எடுத்துக்கிட்டு தான் அங்கங்க போன் போட்டு என்ன கேளு என்ன இது ஒண்ணு சொல்லி நேரம் இல்ல, வேற ஆட்களை வச்சு அவரை பேச வைங்க, அவரை கேட்க வைங்க, அப்படி சொல்லக்கூடிய வேலைகளை இன்னொரு பக்கத்துல வந்துகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நிலையில இப்படி ஒரு கடிதம் போட்டோம். இதுக்கு இடையில நான் 28 ஆகஸ்ட் மாசத்துல இந்த விசாரணை ஒண்ணு கோரி இருந்தமே, அது இவ்வளவு நாளா ஜூலைல சொன்னது ஒரு பதிலுமே வரலையே என்று சொல்லிட்டு இன்னொரு கடிதம் எழுதி போடுறேன். அந்த கடிதத்தினுடைய நகலும் காப்பியும் இருக்கு. அதுக்கப்புறமா ஜமாத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம ஜமாத்துல மாநில செயலராக இப்ப அங்க மாநில செயலராக இருக்கிற சகோதரர் சிபிலி அவர்கள் சொல்றாங்க போன் பண்ணி, அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையா, நீ சொன்ன மாதிரி அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையா அப்படின்னு எனக்கு பதில் சொல்றாங்க. இதே தகவலை மாநில தலைவர் எம்.ஏ. சுலைமான் அவங்களும் சொல்றாங்க. நான் திருப்பி ஒரு கடிதம் எழுதுறேன். என்ன எழுதுறேன்டா,
நான் உங்கள்கிட்ட கேட்டது இந்த இருக்கு அந்த கடிதம். நான் உங்கள்கிட்ட கேட்டது விபச்சாரம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மேட்டர் இல்ல. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இவர் இந்த பஸ்ல போனாரு அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்து வச்சிருந்து திருச்சியில நடந்த செயற்குழுல வச்சு திருப்பி சேர்த்தோம்ல. அப்ப நீங்க ஒரு கட்டுப்பாட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. என்ன சட்டத்தை சொன்னா, இப்படி சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால யாரு வேண்டாலும் என்னமா இருந்தாலும் செஞ்சுட்டு போகலாம் வரலாம் சேரலாம்னு நினைச்சுக்கிறாதீங்க. இனிமே யாராவது ஒரு பெண்ணோடு தனியாக இருந்தார் என்று அது பிரச்சனையாகி பஞ்சாயத்தாகி போயிருச்சுன்னு சொன்னா அவர் ஜமாத்தினுடைய நிர்வாகியாக இருக்கப்பட மாட்டார். அவர் எதுக்கும் பயன்படுத்தப்பட மாட்டார். கிளை நிர்வாகியாக கூட இருக்க முடியாதுன்னு சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல. அந்த விதிப்படி இதுக்கு என்ன தண்டனைங்கிறத நான் கேட்கிற விஷயமே ஒழிய நான் கேட்கிறது இதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தின உடனேயே இனி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனி முடியாதுன்னு சொல்லி ஆங்காங்கே அந்த உள்வேலை வாக்குறது, ஜமாத்துக்கு துரோகம் பண்றது, நிர்வாகத்தை சீர்குலைக்க முயற்சி பண்றது, ஆங்காங்கே இந்த கட்டமைப்பை உடைக்கிற வேலையை பார்க்கிறது, இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்பதும் தெளிவா நிரூபிக்கப்படும். இதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா? முதல்ல விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்ப என்ன இருக்கு? நீங்க உங்க செய்து கருத்தை அழுகைய புலம்புல கொண்டு போய் அங்க சேக்கையில் தானே கூப்பிட்டு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப யாரு முதல்ல செஞ்சாங்கிற அதுவும் நிரூபிக்கப்படும். அதுக்கு அப்புறமா தான் நவம்பர் மாசம் என்னவெல்லாம் செஞ்சுட்டு ஜமாத்துக்கு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு நேரடியா கோரிக்கை வச்சு பார்த்துட்டு கெஞ்சி பார்த்துட்டு இதுக்கு முன்னால் உள்ளதுலாம் கெஞ்சி பார்த்துட்டு ஒரு முடிவும் வரல அப்படிங்கிற காரணத்தினாலதான் நீங்க உணர்வுல படிச்ச இந்த கடிதத்தை நவம்பர் மாசம் 4ஆம் தேதி அவருக்கு எழுதினேன். இந்த கடிதம் இல்லையாச்சா? இப்போ அவரை கூப்பிடு, அவரை நிரூபிக்க சொல்லி இப்படிலாம் பேசுறாங்களே. இந்த கடிதம் எழுதின உடனே மறுபடியும் ஒரு விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை நேரடியா நீங்க வர வைக்கணும், அவரை நிரூபிக்கணும். ஜமாத்துலயும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்படித்தான விஷயம். நிரூபிச்ச விஷயத்தை இன்னொரு நிரூபிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இந்த கடைசியா இருந்த அந்த புகாரை தவிர எல்லாமே தெளிவாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அதனால திருப்பி நிரூபிக்கிறதுக்கு திருப்பி அதற்கு சாட்சியா கொண்டு வர்றதுக்கு ஒரு கஷ்டமே இல்ல. நீங்க தெளிவா விளங்கிறேன். ஜமாத்துல இருந்து அவருக்கும் கடிதம் கொடுக்குறாங்க, எனக்கும் கடிதம் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, நீங்க அவர் மேல புகார் எழுதிருக்கிறீங்க, அவர் ஆதாரத்தோட நிரூபிக்க சொல்றாரு, நீங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு எனக்கு தந்த கடிதத்துடைய நகலை போட்டிருக்காங்க, என் கடிதத்து நகலை அவருக்கும் போட்டிருக்காங்க. இப்படி மாறி மாறி 2 பேருக்கும் கடிதம் கொடுத்திருக்காங்க. 26/11/2008 இது வருது. 26/11/2008 நான் எழுதிட்ட பதில் அதே அன்னைக்கு. நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஒரு மாசம் டைம் கொடுங்க. எனக்கு ஒரு பேச்சுக்கு டிஜே சொல்லி தந்து, சம்சுல்லா ரஹ்மான் எழுதி தந்து, நான் இந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தேன்னு சொன்னா இப்படி பேசுறாங்கல்ல. நேற்று ஈஸிலங்க ஒரு ஒண்ணும் தெரியாத, ஒரு அறிவும் இல்லாத, சுய சிந்தனையே இல்லாத, சொல்லி தந்து எழுதி தந்து கையெழுத்து போட்டு அனுப்புற ஒருத்தனை ஈஸியா மலைக்கிறலாமா இல்லையா? சிரிக்கா மடைக்கிறலாம். மடக்கிட்டு மேட்டரை அடிச்சு நொறுக்கி விட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாத அழகா நிரூபிச்சிடலாம். ஏன் அப்ப இதுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிக்கிட்டு நிரூபிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப ஒரு விஷயத்த நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கிறேன்னு, இந்த சம்பவத்தை பொறுத்த வரையில யாரையும் பழிவாங்கணும், யாருக்கும் துரோகம் செய்யணும், யாரையும் தூக்கி போடணும் என்ற உள்நோக்கம் எல்லாம் இல்ல. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த வகையில இந்த ஜமாத்து இதனுடைய தூய்மை, இது செய்து வரக்கூடிய முக்கியமா அழைப்பு பணிகள், அதன் மூலமா இந்த சமுதாயம் அடைந்து வரக்கூடிய நன்மை, இவைகளை எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய இந்த கலந்தமில்லாத ஜமாத் என்ற பெயர், இதுலையும் இந்த ஜமாத் அதனுடைய தூய்மையை தெள்ள தெளிவாக நிரூபித்திருக்கிறதுங்கிறத நீங்க விளைவிக்கிற இந்த விஷயத்துல. அப்ப அதனால இது ஒரு மைனஸே இல்ல, முழுக்க முழுக்க ஒரு பிளஸ் ஆன விஷயம். ஆகையினால இந்த இப்ப இருக்கிற மேட்ரு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நீங்க சுத்தாதீங்க, மேட்ரை போட்டு திருப்பாதீங்க. அவர் எழுதி கொடுத்தாரு, இவர் எழுதி கொடுத்தாருங்கிற பேச்சையெல்லாம் விடுங்க. இதையெல்லாம் விட்டு விட்டு இதில் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா இப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் நேருக்கு நேர் வாதிப்பதற்கு எங்க வேணும்னு நீங்க வர சொன்னாலும் வருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அந்த விஷயத்தை நேருக்கு நேரம் வச்சு பேசிக்கிறோம். அதுல நான் நிரூபிக்க முடியாம பொய் என்று போச்சுன்னு சொன்னா நான் எல்லாத்துல இருந்து விளைக்கிறேன், எதுக்குமே இருக்கல. ஆனால் நிரூபிக்கப்பட்டு விட்டால் இவ்வளவு நாள் பேசியிருக்கல, எல்லாத்துக்கும் என்ன தண்டனை எனக்கு தாருங்கள்ங்கிறத சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி நீங்க பழசையெல்லாம் இல்லைன்னு சொல்லணுங்கிற அந்த சொத்தவாதத்துக்கெல்லாம் வராம நேருக்கு நேரம் நீங்க இந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சவாலை நீங்கள் ஏற்றே ஆக வேண்டும் என்ற அறைகூவலோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்